सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर भोक्ता दुग्धम गीतामिருதம் महत्. கண்ணன் உரைத்த அருள்வாக்கு பகவத்கீதை. நம் சனாதன தர்மம் என்னும் இந்து மதத்தில் பிரஸ்தானத்ரயம் என்று 3 கிரந்தங்களை கொண்டாடுவது வழக்கம். பாதராயணர் என்கின்ற வேதவியாசர் கொடுத்த பிரம்மசூத்திரங்கள், இந்த சூத்திரங்களுக்கு அடிப்படையாக இருந்த உபநிடதங்கள், அதை தவிர்த்து உபனிஷத் சாரமான பகவத்கீதை. மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய 5 பெரும் ரத்தினங்களில் இது ஒன்று. அர்ஜுனன் கேள்வி கேட்க கீதாச்சாரியன் கண்ணன் பதில் சொன்னான். கண்ணனுக்கு பார்த்தசாரதி என்ற பெயர் உண்டு. தமிழகத்துக்கு ராஜதானியாய் தலைநகரியாய் இருக்கக்கூடிய சென்னையில் இருப்பவன் நம் பார்த்தசாரதி. அவன் சிறுவனாக இருக்கும் பொழுது, குழந்தையாக இருக்கும் போது எப்படி இருந்தான்? கர்நாடக மாநிலத்தில் அரபிக்கடலோரம் இருக்கக்கூடிய ஒரு அழகன் இந்த உடுப்பி கிருஷ்ணன். இந்த கிருஷ்ணனை ஆராதிக்கும் பரம்பரை மத்வாச்சாரியர் என்கின்ற ஆனந்த தீர்த்தர் பூர்ண பிரஜரால் துவங்கப்பட்டது. அத்தகைய பரம்பரையில் அஷ்டமட்டங்கள் என்று பெரியோர்கள் ரொம்ப கொண்டாடுவது வழக்கம். 2 வருடங்கள் ஒரு ஆச்சாரியன் ஒரு மட்டத்தை சார்ந்தவர் இந்த கண்ணனுக்கு ஆராதனம் செய்வார். பர்யாயா என்று பெயர் எதற்கு. இப்போது இருப்பது உலகம் போற்றும் புத்திகை மட்டம். புத்திகை மட்டத்தில் இருக்கக்கூடிய உபய ஆச்சாரியர்களும் கண்ணனுக்காக அத்துணை தொண்டு செய்து வருகின்றனர். இதில் கோட்டி கீதா லேಖன யஜ்யம், இது ஒரு யஜ்யம். யஜ்யம்னா வெறும் நெருப்பு நெய்யி அப்படின்னு வச்சுக்காதீங்க. இந்த யஜ்யமானது பகவத்கீதையில் கண்ணன் சொன்ன 700 ஸ்லோகங்களையும் எழுதி நம் தாய்மொழியில் எழுதலாம், தமிழில் எழுதலாம். ಕನ್ನಡದವರು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬರೀಬಹುದು, ತೆಲುಗುವಾರು ತೆಲುಗು ತೇಟ ಕದಾ, तेलुगु भाषा लो इफ यू वांट टू राइट यू कैन राइट. मलयालम, हिंदी, जैसे कि आप हिंदी में लिख सकते हैं, गुजराती में लिख सकते हैं. All this can be written in the book. This is available in Udupi Kshetram, and towards the end of it, when you've completed writing the 700 shlokas, all you have to do is to come and love Krishna or Udupi. உடுப்பியில் வந்து கண்ணனை நீங்கள் பார்த்து தரிசனம் செய்ய வேண்டும். அதோடு சேர்த்து ஆச்சாரியனும் இருக்கின்றார், அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். வர முடியவில்லையே என்று நினைத்தால் நீங்கள் இதில் தபாலில் அனுப்பலாம். அத்துணை விவரங்களும் இந்த வீடியோ ஸ்க்ரோலில் உள்ளது. நீங்கள் பார்த்து கண்ணனுடைய அனுகிரகமும் புத்திகை மட்டத்தின் உபய ஆச்சாரியர்களின் அனுகிரகமும் பெற வேண்டும் என்பது பிரார்த்தனை. நமஸ்காரம்.